பாருங்க கிணத்துல தண்ணி வந்துருச்சு. அதனால வந்து இவரு தான் கிணத்துக்கு உரிமையாளரு. இப்போ வந்து ஆடு வெட்டுறாங்க. எங்கடா ஆட்டை காணோம்? டேய் ஆடு இங்க இந்த ஆட்டை தான் வெட்ட போறோம். இப்போ வெட்டி எல்லாருக்கும் சாப்பாடு அவர் ஆமா அவர் சார்பில் வந்து ஊருக்கு போடுறாரு அன்னதானம். எப்பயுமே கிணத்துல தண்ணி வற்றக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிங்க. மச்சான் ஆட்டை காமிடா மச்சான். அது எங்கடா இப்போ மேஞ்சி அது எப்படா ஜீரணம் ஆகி அப்படின்னா 5 நிமிஷம் சாக போகுது. 12 கிலோ உள்ளமா தெரியல சொல்றாங்க. சரி அப்படியே அங்கே பிடிச்சுமா ஆரம்பிச்சு அது போய் இவங்க தனியாக வைக்க முடியாது. கிணறு 7 மீட்டர் தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ராத்திரி விழுந்துருக்கு. காலையில் எடுத்து சுற்றி பார்த்துக்கடா வைடா. ஒரு பூசேரி ஒண்ணுக்கு இது வச்சுக்கிறீங்களா? எங்க காலையில வெட்டினா ஆட்டுக்கறி பாருங்க குழம்பாயிருச்சு. இப்போ குழம்பாயிடுச்சு. இப்போ கேட்டுறீங்க சொல்ல இவர் தான் சென்னை கேட்டரிங் ஓனரு. மக்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் பாருங்க. கூட்ட நெரிசல் பயங்கரம். பயங்கரம்லாம் சொல்லாத, அனைவருக்கும் சமபந்தி போஜனம். ஆமா, யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் சாப்பிடலாம். இவர் முன்னிலையில் தான் எல்லாம் நடக்குது. ஆமாங்க. எங்க ஊர்ல வந்து கிணறு வந்து ஏரி குட்டையெல்லாம் ரொம்ப இது நிறுத்தி எங்க கிணறுலாம் வந்து ரொம்ப இதுங்கிறதுனால நாங்க வந்து நான் வந்து சந்தோஷப்பட்டு தனிப்பட்ட முறையில் வந்துங்க ஒரு கிடாய் வந்து பெரிய ஒரு கிடாயை வந்து ஒரு 15-17 கிலோ கிடாய் வந்து நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணி எங்கள் ஊர் மக்களுக்காக நாங்கள் வந்து விநியோகம் பண்ணுறோங்க. எல்லாருமே வரணுங்க. எல்லாரும் எனக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அருள்லாம் எங்களுக்கு கிடைக்கணுங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க. இப்போ சாப்பாட்டுக்கு போகலாம். இது மட்டன். இவர் தான் வந்து சீப் குக்கு. இவர் வந்து அன்னத்துக்கு பிறந்தவர். அன்னதானது பிரபு. இவங்க சென்னை கேட்டரிங்ஸோட ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம். இவர் தான் எம்டி சுபாஷ். இவர் தான் கிருஷ்ணகிரி மாஸ்டர். இவர் கிருஷ்ணகிரில இருந்து வந்துக்கிறாரு. அவர் பேருங்க ரங்கநாதன். கிருஷ்ணகிரில இருந்து நாளைக்கு வந்து சமையல் இதுக்காக இவர் வந்து தர்மகர்த்தா. இருங்க பாப்பா, நீ வந்து எடுத்து நல்லா அள்ளி விட்டு காலி ஆகட்டும். காலி ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையாப்பா? அதெல்லாம் காலி ஆயிடும். பின்னாடி வரவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து ராத்திரி குடிச்சு என்ன பண்ண? இந்த நடிப்புலாம் எங்களுக்கும் தெரியும். அதான் இத சேனல்ல போட்டுறோம். உங்களை மட்டும்லாம் எடுக்கல, எல்லாத்தையும் தான் எடுக்கிறோம். சேனல்ல போடுறோம். போய் வாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் வாழ்த்திட்டு போங்க. அவரை சாப்பிட்டு சும்மா ஓடிடுறதா? தொடச்சுன்னு கை தொடச்சுன்னு சொன்ன என்னடா இப்ப சாப்பிடுறா? யாருக்கு கொடுத்தாங்க? எங்க வர மாட்டாங்களாமா? அவங்க ஆனந்தி விட்டாரு, இவங்கெல்லாம் வரல. நான் வாங்கிட்டு எல்லாம் வர சொல்லுங்க. அதான் இங்க வரமாட்டாங்க. எல்லாம் வரட்டும் மச்சான். இங்க வந்து என்ன உண்மையால தான் அப்புறமா நான் சாப்பிடுறேன். சாயந்தரமா ரசம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் வீட்டுல. நான் எடுத்துக்கிறேன் விடுங்க. இங்க தானே இருக்குது. வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம்